ஹாய், திஸ் இஸ் அதித்தி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து உலகத்தையே மாத்தின 10 பெண் எழுத்தாளர்களை பத்தி தாங்க பேச போறோம். தமிழ் எழுத்தாளர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நான் வந்து இன்டர்நேஷனல் ரைட்டர்ஸ் வரைக்குமே கலெக்ட் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வார்த்தைகளின் மூலமா இந்த உலகத்துல ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்குனவங்க. இவங்க எல்லாத்தும் நிறைய பெண் எழுத்தாளர்கள் இருக்காங்க. பட் அந்த ஒரு ஒரு வழியை திறந்து விட்டது அப்படிங்கறதுல வந்து இவங்களுக்குலாம் ஒரு நல்ல பங்கு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. முதல்ல நான் சொல்லப்படுற எழுத்தாளர் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளர். அவங்க பேர் வந்து சி.எஸ். லக்ஷ்மி. இலக்கியத்துல வந்து அவங்க தனக்கு சூஸ் பண்ணிக்கிட்ட பேரு அம்பை அப்படிங்கிறது. அம்பை அப்படிங்கிற இவங்க வந்து இவங்களுடைய பேஸ் கோயம்புத்தூர். இவங்க வந்து எந்த விஷயங்களுக்கு பாப்புலர் அப்படின்னா, பெண் உரிமை, பெண் விடுதலை இந்த மாதிரி விஷயங்களை பத்திலாம் ரொம்பவே தெளிவா பேசியிருப்பாங்க இவங்க. இவங்களுடைய அம்மாவோட கதைகள் தான் இவங்களை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இப்ப பெண் சுதந்திரம், பெண் விடுதலை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து இப்ப கொஞ்சமாச்சு ஓரளவுக்கு ஒரு புழக்கத்துல இருக்குன்னே வச்சுப்போமே. ஆனா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வர்றதுக்கு முன்னுக்கூட்டியே இந்த வார்த்தைகளை வச்சு அவங்க கதை எழுதினவங்க. அதாவது பெண்களுக்கு வந்து ஏன் எந்த வகையிலயும் உரிமைகள் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க? பெண்கள் வந்து ஒரு சைட் ஆஃப் லைஃப மட்டும் தான் வந்து பல பேருக்கு தெரியும். அந்த விவேக் சார் ஒரு காமெடில சொல்ற மாரி, அவங்க வந்து கடைசியில படத்துல வந்து ரன்னிங், சேசிங், ஃபைட்டிங் எல்லாம் பண்ணிட்டு கல்யாணம் பண்றது மட்டும் தானடா தெரியும். அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி, பெண்களோட வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் ஒரு பகுதிய மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. சின்ன வயசுல இருப்பாங்க, வளருவாங்க, படிப்பாங்க, கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். ஆனா அத தாண்டி அவங்க மனசுல என்ன ஆசை இருக்கு? அவங்க மனசுல என்னென்ன வலிகள்லாம் இருக்கு அப்படிங்கறது ரொம்பவே நேர்த்தியா அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த காலத்த பொறுத்தவரைக்கும் வந்து 2 விஷயங்கள். அதாவது இந்த காலத்துலலாம் யார் சார் காஸ்ட் பார்க்குறா அப்படிங்கிற ஒரு விஷயம். பெண்களுக்கு தான் எல்லாத்துலயும் சுதந்திரம் குடுத்துருக்கோமே நம்ம. இந்த 2 விஷயங்களுமே வந்து ஒரு சில இடங்கள்ல நடந்தாலும், இது 2மே வந்து ஆகச்சிறந்த உருட்டுகள் தான். ஏன்னா, இப்ப வரைக்குமே வந்து நெறைய இடங்கள்ல நெறைய வயலன்ஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. ரீசென்ட்டா சொல்லப்போனா வந்து ஒரு 2 நாள் முன்னுக்கூட்டி ஐ அம் ஷூட்டிங் திஸ் ஆன் மார்ச் 7த் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னுக்கூட்டி வந்து ஒரு 16 வயசு பையன், ஒரு 3 வயது பெண் அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டிருந்தாங்க. பட் நான் 3 வயத வந்து பெண்ணுன்ற கேட்டகரியில நான் வைக்க மாட்டேன். 3 வயத நான் குழந்தை அப்படின்ற கேட்டகரியில வைக்கிறேன். ஸோ அந்த பையன் வந்து இந்த பொண்ண வந்து செக்ஷுவலா ஹராஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து கேஸ் இது மாதிரி வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறப்ப வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணு மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வாட்டெவர் யூ டூ, நீங்க வந்து 20 வயசா இருந்தாலும் உங்க மேல தான் தப்பு, 40 வயசா இருந்தாலும் உங்க மேல தான் தப்பு அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து அஸ் எ சொசைட்டியா 3 வயசா இருந்தாலும் உன் மேல தான் தப்பு அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுடைய கதையில வந்து ரொம்பவே அழகா அலசியிருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, அந்த பொண்ணு அதுலருந்து எப்படி வெளிய வர்றா? ஏன்னா வந்து வெளிய இருக்கிற எல்லாருமே வந்து, "நீ தைரியமா வா, மீண்டு வா" அப்படின்னு சொல்றோம். ஆனா, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க என்னென்ன வலிகள ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் வந்து, இப்ப எல்லா பெண்களுக்குமே சொல்லப்படுறது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கங்க, குங்ஃபூ படிங்க, கராத்தே படிங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இதெல்லாம் வந்து எப்ப சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வயசுலருந்து இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. சோ வந்து இது குருவித்தல்ல பனங்காய வைக்கிற கதையா தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுடைய கதைகள்ல ரொம்பவே நேர்த்தியா அலசியிருப்பாங்க. இவங்களுடைய சிறகுகள் முறியும் அப்படிங்கிற கதை. அது வந்து நெட்ல எங்கேயாச்சும் கிடைச்சா நீங்க படிச்சுக்கோங்க. ஃப்ரீயா அவைலபிளா இருக்குன்னு நெனைக்கிறேன். அது வந்து ஒரு பொண்ணு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றா அவ வாழ்க்கையில. அதாவது ஒரு சில விமென்க்கு இந்த விஷயத்தோட ரிலேட் பண்ணிக்க முடியும். போஸ்ட் மேரேஜ் வந்து அவங்களுக்கு அந்த ஃபேமிலி சரியில்ல அப்படின்னா, அவங்களால அங்கருந்து வெளிய வரவும் முடியாது. பொறந்த வீட்டுக்கும் போக முடியாது. பொறந்த வீட்ல அதாவது ஃபுட்பால் மாரி ஆக்கிருவாங்க நெறைய பெண்களோட வாழ்க்கைய. இங்க இருந்து அடிச்சு அங்க அனுப்புவாங்க. அங்க இருந்து அடிச்சு இங்க அனுப்புவாங்க. அந்த மாரி விஷயம்லாம் இப்ப எங்க சார் நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் நடக்குது. நான் மேபி நம்மள சுத்தி நடக்கல அப்படிங்கிறதுனால அது நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அந்த காலத்திலே இவங்க வந்து ரொம்ப தெளிவா, தைரியமா எழுதினவங்க. இவங்களுடைய எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்து நெறைய பேர் பயப்படலாம் செஞ்சிருக்காங்க. அந்த டயத்துல. இன்னும் லைக் ஒரு 50, 60 இயர்ஸ் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். என்ன இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சா, அப்புறம் வந்து அவைங்க ரொம்ப தலைக்கு மேல ஏறி ஆட ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஐய்யய்யோ! இல்ல அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களுடையத. பட் அட் த எண்ட் இவங்களுடையது வந்து டெஃபினட்டா படிச்சு பார்க்கணும். நம்ம சேனல்ல நான் இவங்கள பத்தி பேசினதே கிடையாது. ஷி வாஸ் பார்ன் இன் 1944. ஷி இஸ் இவங்க வந்து அந்த காலத்திலே இவங்க எழுதின கதைகள் இப்ப வரைக்கும் நீங்க படிச்சீங்கனாலும் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா, அவ்ளோ ரெலவென்ட்டா இருக்கும். நான் இந்த 2, 3 எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நான் இதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா, இப்ப வரைக்கும் நம்ம படிச்சு ரிலேட் பண்ணிக்கிற மாரி இருக்குல்ல நமக்கு. நம்ம வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் கேட்கிறப்ப, ஒரு சிலர் வந்து இப்ப வரைக்குமே அந்த 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 16 வயசு பையன் அந்த கேஸுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் Instagramல போய் பார்க்கிறப்ப, அந்த பெண் மீது தவறு உள்ளது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பெண்ணுடைய வயசு வந்து 3 அவ்வளவுதான். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்க வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரும் கூட. ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து விமனோட ஹிஸ்டரிய, அவங்களுடைய நரேட்டிவ்ஸ், அவங்களுடைய ஸ்டோரீஸ் எல்லாம் பிரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அப்படி ஒண்ண வச்சுட்டு இது பண்றாங்க. இவங்க வந்து த ஃபியர்லெஸ் தமிழ் ஃபெமினிஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு இவங்கள வந்து ரொம்பவே தைரியமா சொல்லுவாங்க. அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து சுத்தி சுத்தி பெண்கள மையப்படுத்தி தான் அவங்க எல்லா விஷயங்களுமே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சாகித்ய அகாடமி அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க இன்ஃபாக்ட். இவங்க தான் முதல் எழுத்தாளர். 2வது எழுத்தாளர் வந்து உலகம் முழுக்க பிரபலம் அடைஞ்ச, நம்ம படிச்சிருக்கோமோ படிக்கலையோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜே.கே. ரோலிங் அவர்கள் தான்.
அதாவது வாழ்க்கையில வந்து எவ்வளவோ டவுன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணது எல்லாமே நிறைய டவுன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க அவங்க லைஃப்ல. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு அவங்களுடைய பர்சனல் லாஸஸ் இருந்திருக்கு அந்த டயத்துல. அவங்க வந்து அவங்களுடைய அம்மா இழந்திருக்காங்க. அவங்களுடைய மேரேஜ் வந்து ரொம்ப ட்ரபிள்டா இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு குட்டி கை குழந்தை வேற இருந்திருக்கு. சிங்கிள் மதரா இருந்திருக்காங்க. காசு இல்ல சுத்தமா கையில. அந்த ஒரு கெஃபேல தான் உட்கார்ந்து எழுதியிருக்காங்க. அப்படி அவங்க எழுதின கதை தான் ஹாரி பாட்டர் அப்படிங்கிறது. இனிஷியலி வந்து அவங்க பேர்ல கூட அத பப்ளிஷ் பண்ணல. அந்த அளவு இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு பொண்ணு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து ஜென்ஸ் எல்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க பப்ளிஷர் சொல்லியிருக்காங்க. சரிங்க அப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படிங்கிற பேர்ல தான் இனிஷியலி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேண்டசி கதைகள். குழந்தைகளுக்கான ஃபேண்டசி எல்லாம் யாருங்க படிப்பா? என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் கிட்டத்தட்ட 17, 18 பேர் அத ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி ஒரு ப்ளூம்ஸ்பெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் வந்து அவங்களோடத எடுத்திருக்காங்க. ஆனா டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த பாருங்க பண்றோம் அவ்வளவுதான். ஜாஸ்தி ப்ராஃபிட்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. நம்ம சேனல்ல வந்து ஹாரி பாட்டரோட முழு கதையுமே நம்ம பேசிக்கோம். நான் வந்து லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துறேன். நான் அந்த முழு கதையும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து தேவைப்பட்டா அது கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இவங்க வந்து இப்ப வரைக்குமே இவங்க சேரிட்டி ஒண்ணு ஆரம்பிச்சு, அதன் மூலமா வந்து அவங்க சம்பாதிச்ச நெறைய விஷயங்கள அவங்க வந்து டொனேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஷி ஏர்ன்ட் எ லாட். நெறைய சம்பாதிச்சாங்க அவங்க இந்த சீரிஸ் மூலமா, ஹாரி பாட்டர் மூலமா. சீரிஸ் ஆகட்டும், படமாகட்டுமே இப்ப கூட புதுசா வந்து ரிவாம்ப் பண்ணி இன்னொரு சீரிஸ் கொண்டுட்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அவ்வளவு சம்பாதிச்சாலும் அவ்வளோத்தையும் அவங்க வந்து நெறைய தானமா தான் குடுத்திருக்காங்க. இவங்க வந்து இன்னொரு பேர்லயும் எழுதியிருக்காங்க. ராபர்ட் கேல்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர்லயும் வந்து ஒரு சீரிஸ் ஒண்ணு, டிடெக்டிவ் சீரிஸ் ஒண்ணு, ஒரு தொகுப்பா கதைகள் எழுதியிருக்காங்க. இவங்க தான் 2வது எழுத்தாளர். 3வது வந்து அகாதா கிறிஸ்டி அப்படிங்கிறவங்க. ஷி இஸ் த குயின் ஆஃப் மிஸ்ட்ரி. அகாதா கிறிஸ்டி வந்து இங்கிலாந்துல பொறந்திருக்காங்க. ஷி இஸ் ஃப்ரம் லேட் 18th சென்ச்சுரி. ஏன்னா 1890ல தான் அவங்க வந்து பொறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபிளான ஹவுஸ் ஹோல்ட்ல தான் பொறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு பயங்கரமான ரீடர். அதாவது இவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்தது வந்து இவங்களுடைய அம்மா தான். ஏன் இன்ஃபாக்ட் நம்ம சி.எஸ். லட்சுமி அவர்களுக்கும் வந்து நெறைய கதைகள சொல்லிக் குடுத்து வளர்த்தது வந்து அவங்க அம்மா தான். பெண்களுக்கு பின்னாடி வந்து பெண்கள் இருப்பாங்க. ஆண்களும் இருப்பாங்க. பட் இந்த பெண்களுக்கு பின்னாடி வந்து அந்த பெண்கள் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருந்திருக்காங்க. லேட்டர் ஆன் இவங்க வந்து 1ஆம் உலகப் போர் சமயத்துல வந்து இவங்க நர்ஸாலாம் இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல நர்ஸா சர்வ் பண்ணப்ப தான் இவங்க வந்து பாய்சன்ஸ பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு. என்ன விஷயம்? எதுக்கு யூஸ் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாய்சன்ஸ வச்சு இவங்க கெயின் பண்ணிக்கிட்ட நாலேட்ஜ வச்சு தான் இவங்க வந்து பின்னாள்ல இவங்க எழுதுற கதைகள் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுடைய கதைகள் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் இவங்க வந்து 66 டிடெக்டிவ் நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. 14 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் அண்ட் உலகத்துடைய லாங்கஸ்ட் ரன்னிங் பிளேயும் வந்து இவங்க தான் எழுதியிருக்காங்க. உங்களுடைய ஐகானிக் கேரக்டர்ஸ்னா 2 பேரு. ஹெர்க்யூல் பாரட் அப்படிங்கிறவரு, மிஸ் மார்பிள் அப்படிங்கிறவங்க. இந்த 2 டிடெக்டிவ்ஸையும் வந்து உருவாக்குனதே வந்து இவங்க தான். இவங்கள பத்தி இன்னொரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு ரூமர் மாரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1926ல ஒரு 11 நாள் இவங்க காணாம போயிருந்திருக்காங்க. எங்க போனாங்க? என்ன பண்ணாங்க? யாருக்குமே தெரியல. 11 நாள் காணாம போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க. பட் அந்த 11 நாள் டிஸப்பியரன்ஸ வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி தான் சொல்லுவோம். 11 நாள் அவங்கள காணோம் பாத்தியா? ஆனா அத பத்தி அவங்களும் அதுக்கப்புறம் வாயவே தொறக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுதான் வந்து 3வது எழுத்தாளர். 4வது எழுத்தாளர் வந்து ஜேன் ஆஸ்டின் அப்படிங்கிறவங்க. ஜேன் ஆஸ்டின் பத்தி நான் வந்து நம்ம சேனல்ல பேசியிருக்கேன். நீங்க வந்து சென்னை புக் ஃபேர்ல வாங்க வேண்டிய கிளாசிக் புக்ஸ் பத்தி பேசினப்போ நான் ஜேன் ஆஸ்டின் அவர்கள பத்தி பேசியிருக்கேன். என்னுடைய இங்கிலீஷ் புக்ஸ் கலெக்ஷன்லயும் அவர்கள பத்தி பேசியிருக்கேன் நானு. இவங்க வந்து 17th செஞ்சுரியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு நார்மல் ஃபேமிலில தான் பொறந்திருக்காங்க. ஆனா அவங்க ஃபேமிலில வந்து அதாவது ரத்தத்தில் கலந்தது எழுத்து அப்படிங்கிற மாரி இருந்திருக்கு அவங்க ஃபேமிலில. டீனேஜ்ல இருந்தே அவங்க வந்து ரொம்ப நேர்த்தியா கதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபாக்ட் அவங்க வந்து சொசைட்டிக்காக எழுதாம, அவங்களுடைய ஃபேமிலிக்காக எழுதியிருக்காங்க. இப்ப நீங்க படிங்களேன், நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? நான் எழுதுனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சொசைட்டிய வந்து நெறைய அப்சர்வ் பண்ணி அவங்க ஃபேமிலிக்காக எழுதின கதைகள் தான் ஜாஸ்தி அவங்களுக்கு. அண்ட் இவங்கள் விஷயத்திலயும் இன்னொரு இது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து விமென் வேர் நாட் அலவுட் டூ பப்ளிஷ். ஏன்னா இவங்க வந்து அகாதா கிறிஸ்டிக்கும் முன்னாடி காலகட்டம் இவங்க. ஒரு 100 வருஷங்கள் முன்னாடி. அப்படி இருக்கிறப்ப இவங்க காலத்துல வந்து விமென் அவங்க பேர்ல பப்ளிஷன்லாம் பண்ண முடியாது. அப்பலாம் எழுதுனா யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்ஃபாக்ட் அவங்களுக்கு எழுதுறதுக்கு பெர்மிஷனே கிடையாது. இந்த மாரி ஒரு சமயத்துல வந்து இவங்க வந்து அ லேடி அப்படின்றது உங்களுடைய பேர் வந்து ரிட்டன் பை அ லேடி அப்படின்னு தான் இருந்திருக்கு. அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் தான் இவங்கள பத்தின நெறைய விஷயங்கள் வந்து வெளிய வந்திருக்கு. இவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ரிலேட்டபிளா இருக்கும். சிஸ்டர்ஹுட்ட பத்தி வந்து இவங்களுடைய நெறைய கதைகள்ல நல்லா எழுதியிருப்பாங்க. ஹவ் சிஸ்டர்ஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஈச் அதர். ஏன்னா இந்த காலத்துல பாக்குறப்ப வந்து நம்ம சிஸ்டர்ஸ பத்தி பெரும்பாலும் சீரியல்ல தான் பார்ப்போம். நம்ம சீரியல்ல எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா, அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளைய வந்து தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அக்கா வந்து வேற வழியே இல்லாம மாப்பிள்ளையோட தம்பியா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி வந்து இடியாப்ப சிக்கலாக்கி அந்த உறவுகளையே வந்து இந்த காலத்துல மோஸ்ட்லி சீரியல்ஸ்ல வந்து ஒரு ஒரு தரம் தாழ்த்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா பட் வாட் இஸ் ரியல் சிஸ்டர்ஹுட்?
அதாவது ஒருத்தவங்க கூடவே நிக்கிறது எப்படி, ஒருத்தவங்களுடைய சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிறது எப்படி, அதெல்லாம் வந்து இவங்களுடைய கதைகள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்களுடைய ஒரு ஃபேமஸ் நாவல ரீமேக் பண்ணி தான் அந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அப்படின்ற படம் எடுத்தது. அந்த படம் நடிகவே நம்ம பார்த்தா தெரியும். ஹவ் தி சிஸ்டர்ஸ் ஸ்டாண்ட் டுகெதர் ஃபார் ஈச் அதர். அவங்க கிட்ட காசு இருக்காது, வசதி இருக்காது. ஆனாலும் அவங்க கடைசி வரைக்கும் எப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி படங்கள பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஷி இஸ் எட் அனதர் அமேசிங் ரைட்டர். அடுத்து நான் சொல்லப்போற எழுத்தாளர் வந்து மாயா ஏஞ்சலோ அப்படிங்கிறவங்க. மாயா ஏஞ்சலோ வந்து ஷி இஸ் அ பிளாக் பெர்சன். இவங்க வந்து நெறைய ரேசிசம் அவங்களுடைய லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ரேசிசம், சின்ன வயசுல செக்ஷுவல் அபியூஸ், ஒரு நிலையான வீடு இல்லாம இருந்தது. வேற வேற இடங்களுக்கு வந்து அவங்க அண்ணனோட இவங்க வந்து டிராவல் பண்ணது. ஏன்னா எந்த வீட்லயும் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பெர்மனன்ட்டான ஒரு இடம் கிடையாது. இவங்களுக்கு வந்து எப்படியாவது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும் தான் இருந்திருக்கு. அண்ட் இவங்களுடைய அபியூஸ்க்கு அப்புறமா வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பயங்கர மியூட்டாவே இருந்திருக்காங்க இவங்க. இவங்களால அந்த விஷயத்துல இருந்து வெளிய வரவே முடியல. அந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து தான் வந்து இவங்க ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதினாங்க. இவங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் வச்சு. இவங்க ரைட்டர் பிளஸ் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டும் கூட. பிளாக் பீப்பிள்காக இவங்க வந்து நிறையவே ஃபைட் பண்ணியிருக்காங்க. நிறைய உரிமைகள் இவங்க பிளாக் பீப்பிள்க்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஷி இஸ் நோன் ஃபார் செலிப்ரேட்டிங் த ஸ்ட்ரென்த் அண்ட் பியூட்டி ஆஃப் விமன். பிகாஸ் மேன் இஸ் டிஃப்ரெண்ட், விமன் இஸ் டிஃப்ரெண்ட். பட் விமன் அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய பியூட்டி என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அவங்க. அந்த காலத்திலேயே வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியா இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம படிக்கிறப்ப வந்து இவங்களுடைய படிக்கிறப்ப நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இவங்களுடைய இதுல. பட் நம்ம வந்து அந்த கதைகளை தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய விஷயங்களை நம்ம அந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படலாம் நான் நினைக்கிறேன். அப்படி படிக்கிறப்ப இவங்களுடைய இது வந்து அற்புதமா இருக்கும். அண்ட் இவங்க வந்து ரைட்டிங்கை தாண்டி இவங்க டான்சரும் கூட. இவங்க ஷீஸ் அ சிங்கர். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாமே வந்து ஒடுக்கப்பட்டவர்களை வந்து எப்படியாச்சும் மேல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உலக புகழ்பெற்ற மார்ட்டின் லூதர் கிங் கூட வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கூடுதல் சிறப்பம்சம். இவங்களுடைய புத்தகங்கள் நான் பெருசா படிச்சது கிடையாதுங்க. நான் அங்கங்க அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸா தான் எனக்கு தெரியும். சோ நீங்க யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ் எப்படி அவங்க எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ஜஸ்ட் ஹியர்ட் அபவுட் ஹர். அதனால நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் சொல்ல போற எழுத்தாளர் வந்து எமிலி டிக்கின்சன் அப்படிங்கிறவங்க. எமிலி டிக்கின்சன் வந்து இவங்களும் வந்து 1830 சேர்ந்தவங்க. எமிலி டிக்கின்சன் வந்து ஒரு ரொம்ப அமைதியான லைஃப் தான் வாழ்ந்திருக்காங்க இவங்க. இன்ஃபேக்ட் இவங்க வந்து பப்ளிக் லைஃப்லலாம் ரொம்ப ஜாஸ்தியா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிரைவேட்டான பர்சனா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய பூக்கள், நிறைய செடிகள்லாம் வளர்த்திருக்காங்க. நிறைய எழுதுவாங்க இவங்க. எழுதுறது வந்து அந்த காலத்துல ரொம்ப தடை செய்யப்பட்ட விஷயம். பெண்கள் எழுதுறது வாய்ப்பே கிடையாது. இவங்க எழுதுனது வந்து எங்க அண்ணன் பேர்லலாம் வெளியிடப்பட்டிருந்திருக்கு. இவங்க ஃபேமிலில வந்து இவங்க அண்ணனை வந்து எப்படியாச்சும் ரைட்டர் ஆக்கணும் அப்படின்லாம் நினைச்சிருந்திருக்காங்க. பட் அவருக்கு அந்த நேக் இல்ல. அந்த டேலண்ட்டும் நேக்கும் அவருக்கு இல்ல. இவங்களுக்கு தான் இருந்திருக்கு. இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் டிவி சீரிஸ் உண்டு. டிக்கின்சன் நினைக்கிறேன். எனக்கு பேர் தெளிவா ஞாபகம் இல்ல. ஐ ஜஸ்ட் மென்ஷன் நான் ஸ்கிரீன்ல காட்டிடுறேன் நானு. அது நீங்க முடிஞ்சா பாருங்க. அது வந்து இவங்களுடைய இத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் பண்ண அந்த பொண்ணு, இவங்க கூட இன்னொருத்தவங்க இருப்பாங்க. எல்லாருமே வந்து அதுக்கு கனக்கச்சிதமா அளவெடுத்து செஞ்ச மாரி இருப்பாங்க அந்தந்த கேரக்டர்ஸுக்கு. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய நெறைய நெறைய வொர்க்ஸ் வீட்ல இருந்து எடுத்திருக்காங்க. பிகாஸ் அவங்க நெறைய எழுதியிருப்பாங்க. இவ்ளோ எழுதி வச்சிருந்திருப்பாங்க. பெட்டுக்கு அடியில இருந்து, டப்பாக்குள்ள போட்டு வச்சது அப்படின்னு சொல்லி நெறைய வொர்க்ஸ் அவங்களோடத கலெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இவங்க இருந்தப்ப பப்ளிஷ் பண்ணத விட, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தீம்ஸ் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னா, டெத். ஒண்ணு மரணம். இல்லன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல போய் மரணம் இல்லாத நிலை. இந்த மாதிரி தீம்ஸ தான் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் எமிலி டிக்கின்சன். அடுத்த எழுத்தாளர் வந்து மேரி ஷெல்லி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து சயன்ஸ் ஃபிக்ஷனுடைய மதர் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இவங்க வந்து 17th சென்ச்சுரியை சேர்ந்தவங்க தான் இவங்களும். இவங்களுடைய அம்மா வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் பிலாசபர். இவங்களுடைய அப்பா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபர். சோ இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் ஆகட்டும், பெண் உரிமை, பெண் விடுதலை அப்படின்ற சிந்தனைகள் ஆகட்டும், இத பத்திலாம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு இடத்துல இருந்து வளர்ந்தவங்க உலக புகழ்பெற்ற பிராங்கன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அந்த நாவல் பத்தி நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். அகைன் நான் அத சென்னை புக் ஃபேர்ல வாங்க வேண்டிய 10 கிளாசிக் புக்ஸ்ல வந்து பிராங்கன்ஸ்டைனும் சொல்லியிருப்பேன். பிராங்கன்ஸ்டைன் ஒரு அமேசிங்கான கதை. அவங்க மனசுக்குள்ள வந்து ஆக்சுவலி ஒரு கான்டெஸ்ட்டுக்காக அவங்க எழுதியிருக்காங்க. கான்டெஸ்ட்டுக்காக சாதாரணமா எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட ஆங்கிலத்தோட முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். அந்த பேர்லாம் கூட அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒரு பெண்ணால் எழுதப்பட்ட முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். அந்த டைட்டில்லாம் கிடைச்சிச்சு. பிளஸ் அந்த அந்த ஒரு பிராங்கன்ஸ்டைன் அந்த கதையோட தீம் வந்து இப்ப வரைக்குமே நிறைய சினிமாஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஒரு சயின்டிஸ்ட் எதிர்பாராத விதமா வந்து அவர் வந்து ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி ஒரு கிரியேச்சர் உருவாக்குவாரு. பட் அது வேற மாதிரி வந்துரும். அந்த கிரியேச்சருக்கு வந்து அன்பு, ஆதரவெல்லாம் தான் தேவைப்படும். அப்ப வந்து கிரியேட்டர் தேடி தேடி வரும். இவரு விரட்டி விட்டுருவாரு. அது எவ்வளவோ கஷ்டப்படும். கடைசியில அது வந்து நான் என்னைய நீ இப்படி பண்ணல, உன்ன உன் குடும்பத்த பழி வாங்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பழி வாங்கும். அதுதான் கதை. சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து ஒரு கட்டத்துல நம்மளே வந்து ஐய்யயோ! இந்த 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 கிரியேச்சர் வந்து ஏன் இப்படி பண்றீங்க? அது பாவங்கன்னு நம்மளே யோசிப்போம். அதுக்கப்புறமா வந்து போய் ஒருத்தரா தேடி போய் கொல்றப்ப வந்து ஐய்யயோ! விட்டுறேன் அப்படின்ற மாரி யோசிப்போம். நமக்கு வந்து 2 சைடுமே நம்ம மைண்ட் போகும். அந்த அளவுக்கு வந்து அவங்க அழகா எழுதியிருப்பாங்க.
அண்ட் இத தாண்டி வந்து அவங்க நெறைய நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரீஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. பட் ஃபிராங்கென்ஸ்டைன் வாஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அமாங் தெம். மற்றதுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் கிடைக்கல அப்டின்னே சொல்லலாம். லேட்டர் ஆன் வந்து இவங்க நெறைய வொர்க்ஸ வந்து எடிட் பண்ணி பிரிசர்வ் பண்றது, அந்த மாதிரி வொர்க்ஸ்லயும் இவங்க ஈடுபட்டிருந்திருக்காங்க. முழுக்க முழுக்க லிட்டரேச்சர்ல தான் அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து நான் சொல்லப்போற எழுத்தாளர் வந்து ஹார்ப்பர் லீ அப்படிங்கிறவங்க. ஹார்ப்பர் லீயோட டு கில் அ மாக்கிங் பேர்ட் அப்படிங்கிற புத்தகம் வந்து பயங்கர ஃபேமஸ். இப்ப வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பாப்புலரா இருக்கு. சேட்லி நான் அத படிச்சது கிடையாது. அண்ட் இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே லிட்ரேச்சருக்கு நெறைய ஒரு லிட்ரேச்சர் மேல அவங்களுக்கு ஒரு தீராத காதல் இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்தே. இவங்க புக்ஸ் எல்லாம் நெறைய படிச்சு, நெறைய விஷயங்கள் சோசியல் இன்ஜஸ்டிஸ் அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்து வளர்ந்தவங்க இவங்களும். அதனால இவங்களுடைய டு கில் அ மாக்கிங் பேர்ட் அப்படிங்கிற கதையில வந்து ரேஷியல் இன்ஜஸ்டிஸையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீதி வந்து சரியான நேரத்துல கிடைக்கணும் அப்படிங்கறதையும் இதுல எம்பசைஸ் பண்ணிருப்பாங்க. அட்டிகஸ் ஃபின்ச் அப்படிங்கிற கேரக்டர் மூலமா தான் இந்த கதை மொத்தமுமே வந்து டிராவல் ஆகும். இந்த வருஷம் அக்டோபர், அதாவது அக்டோபர் 2025ல வந்து இவங்களுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் எஸ்எஸ் கலெக்ஷன் ஒன்று இவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் வச்சிருக்காங்க. அடுத்து நான் சொல்ல போற எழுத்தாளர் வந்து லூயிசா மே ஆல்காட்ச் அப்படிங்கிறவங்க. அது ஒரு சின்ன வீடுங்க. சாதாரண ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கிற சிஸ்டர்ஸ், அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள், அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எப்படி இருக்கு? அந்த ஆம்பிஷன்ஸ் அடையறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப நேரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து தே ஆர் வெரி வெல் எஜுகேட்டட் பீப்பிள். பட் சின்ன வயசுல இருந்து அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையிலே இருந்ததுனால, இவங்களும் வந்து ஏகப்பட்ட வேலைகள் பார்த்திருந்திருக்காங்க. லிட்டில் விமன் அப்படிங்கிற இவங்களுடைய புத்தகம் வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். 4 சிஸ்டர்ஸ் அவங்களுடைய தனித்தனி கனவுகள். சாதாரண குடும்பத்துல இருக்காங்க அவங்க. அவங்க ஒருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகணுன்ற ஆசை. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. இந்த மாதிரி ஒரு ஆசைகளை வச்சிருக்கிற ஒரு சிஸ்டர்ஸுமே வந்து எப்படி அவங்களுக்குள்ள ஒருத்தரோட சிந்தனையும் வந்து கான்ட்ராடிக்டரியா இருக்கும். ஆனாலும் தே ஆர் டுகெதர். அவங்களுடைய லைஃப் வந்து அவங்க எப்படி நேவிகேட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து லிட்டில் மென் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு நாவல் இருக்கு. ஆக்சுவலி லிட்டில் விமென் இவங்களுடைய ரொம்ப புகழ்பெற்ற நாவல் லிட்டில் மென் அப்படிங்கிற நாவலும் இருக்கு. அதுவும் வந்து இந்த மார்ச் ஃபேமிலி லிட்டில் விமென்ல வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மார்ச் அவங்களுடைய குடும்பத்தை பத்தி தான் பேசியிருப்பாங்க, அந்த 4 சிஸ்டர்ஸை பத்தி. அதோடைய கண்டினியூஷனா தான் இந்த நாவலையும் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இவங்களும் ஃபீமேல் ரைட்ஸுக்காக ஓட்டு போடுற சுதந்திரம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்து நிறைய ரைட்டர்ஸும் இருக்காங்க. நம்மளுடைய இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பொறுத்த வரைக்கும் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. தமிழ்லையும் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து அடுத்த இடத்த வந்து தமிழ்ல இருக்கிற அந்த எல்லா ரொமான்டிக் கதைகள் எழுதுற எல்லா ரைட்டர்ஸ்க்குமே வந்து ஐ வுட் லவ் டு கிவ். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி சஸ்டைனிங் ஃபார் சோ லாங். அந்த மாதிரி கதைகள் வச்சுட்டு இவ்வளவு தூரம் சஸ்டைன் பண்றது ஈஸி கிடையாது. நான் அவங்களை வந்து இன்ஃபேக்ட் நான் ரைட்டர்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணது கிடையாது. ஐ ஹவ் ரோஸ்டட் அந்த கதைகள், லிட்ரலி வெல்ஃபேர் டு வீட்டுக்காரி டிரான்சிஷன் அதெல்லாம் நான் ரோஸ்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். வேலண்டைன்ஸ் டே சீரிஸோட ஒரு பகுதியா நான் அதை வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் பட் ஐ வுட் லவ் டு கிவ் திஸ் பிளேஸ் டு ஆல் எவ்ரிபடி அவுட் தேர். ஏன்னா வந்து எல்லா ரைட்டர்ஸ்க்குமே வந்து நம்ம ஒரு டெஃபினட்டா, பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி டு புட் யுவர் வாய்ஸ் அவுட் சைட். நம்ம வந்து தைரியமா ஒரு இடத்துல போய் நின்று இந்த மாதிரி இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமே டெஃபினட்டா கிடையாது. ஸோ ஐ வுட் லவ் டு கிவ் திஸ் பிளேஸ் ஃபார் எல்லா ரைட்டர்ஸுக்குமே. தமிழ், இங்கிலீஷ் எந்த பாஷையா இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து தே டிசர்வ் எவ்ரிதிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபைனலி 10வது இடம் வந்து நீங்க எனக்கு, நான் விட்ட ரைட்டர்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் நீங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்களுடைய யூஎஸ்பி என்ன, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திஸ் வீடியோ பிகாஸ் ஏன்னா வந்து அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்களேன், ஃபீமேல் ரைட்டர். அப்ப இந்த வார்த்தைக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஏன் ரைட்டர்னே எங்களை நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன்னா எந்த ரைட்டரையுமே வந்து மேல் ரைட்டர்னு அட்ரஸ் பண்றது கிடையாது இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். எந்த ரைட்டரா மேல் ரைட்டர்னு சொல்லிருக்கோம், ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களை மட்டும் ஏன் ஃபீமேல் ரைட்டர்னு சொல்றீங்க நிறைய கேட்டிருக்காங்க. அப்ப அது வந்து பை டிஃபால்ட் அது வந்து மென்னுக்காகவே அசைன் பண்ணப்பட்ட விஷயமா, நாங்க இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் ஆன் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் இதை தாண்டி வந்து சர்வதேச மகளிர் தினத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ஆல் as always. Thank you.